ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அதில் புதுசாக ஒரு யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க பேப்பர் 2ல யூனிட் 3 விச் இஸ் எத்திக்ஸ். இல்லையா? மொத்தம் 3 யூனிட் இருக்கு பேப்பர் 2ல. ஆவரேஜாக வந்து 80 மார்க்ஸ் பர் யூனிட்னு வச்சுப்போம். 240 வந்துடும். மொத்தம் 250க்கு பேப்பர். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் இந்த யூனிட் 3 வந்து 75 to 85 மார்க்ஸ் வரணும். ஸோ இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம என்ன படிக்கணும், என்னது இது, எந்த மாதிரி எழுதணும், இதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இது இந்த செஷன். இப்போ சிலபஸ் வந்து அழகாக பிரிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஆட்டிடியூட் அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோட வியூவில் எத்திக்ஸ்னா என்னது? இதுக்கு முன்னாடி எத்திக்ஸ்னா என்னது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இங்கேயும் அதான் கேட்டிருக்காங்க, டெஃபினேஷன் ஆஃப் எத்திக்ஸ் இல்லையா? இது வரைக்கும் பார்ப்போம். டெஃபினேஷன்ல என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஒன்று எசன்ஸ். அதாவது ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், வெனிலா ஃப்ளேவர், அதில் எசன்ஸ் போடுவாங்க, வெனிலா எசன்ஸ். வாட் மேக்ஸ் அன் இஷ்யூ அன் எத்திக்கல் இஷ்யூ? எத்திக்ஸ் அப்படின்றத அதில் என்ன இருந்தால் அது எத்திக்ஸ். ஹியூமன் ஆக்ஷன் இருக்குங்களா, நீங்கள் ஒரு பண்ணுறீங்க, ஒரு செயல் பண்ணுறீங்க, அதுதான் எத்திக்கலா இல்லையான்றதை அனலைஸ் பண்ண முடியும். உங்களோட தாட்டை அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இஸ் யுவர் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் சரியா தப்பான்றத அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். சரியா தப்பான்றது யார் சொல்ல போறா? சொசைட்டி சொல்ல போகுது. எது சொசைட்டி? நீங்க, உங்க குடும்பம், உங்க ஊரு, உங்களுடைய மதம், உங்க நாடு, நீங்க படிச்ச புக்கு, உங்களுடைய கான்ஸ்டிடியூஷன், லா, இது எல்லாமே சொசைட்டி தான். ஸோ சரியா தப்பான்றத ஒரு கும்பலா சேர்ந்து முடிவு பண்ண ஒரு விஷயத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு அந்த தளத்துல இருந்து பார்க்கும்போது சரியா தப்பான்றது உங்களுக்கு புரிய போகுது. அதுதான் எத்திக்ஸ்ன்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ். ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ்னா எது வந்து எத்திக்ஸ் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்திக்ஸ் எதுன்றதை புரிஞ்சிடும் இல்லையா? ஏதோ உங்க வேல்யூஸ் எத்திக்ஸ் ஆகுமா? உங்களுக்கு வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது எத்திக்ஸ் ஆகிடுமா? ஆகாது இல்லையா? வேல்யூஸ் எத்திக்ஸ் ஆகாது. உங்களோட ரிலிஜன் எத்திக்ஸ் ஆகுமா? உங்க ரிலிஜன் சொல்றது எல்லாமே எத்திக்கல்னு ஒத்துக்க முடியாது இல்லைங்களா? அப்போ அதுல சில பார்ட் எத்திக்ஸ் ஆகும். ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா ரிலிஜன் ஃபுல்லாக எத்திக்ஸ் ஆகாது, தனியாக பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஃபுல்லாக எத்திக்ஸ் ஆகாது. ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்லேருந்தே அது வந்துடும் பாருங்க. ஆக்ஷன் தான், ஆக்ஷன் தான் முக்கியம். அந்த ஆக்ஷன் சரியா தவறான்றது தான் பார்க்க போகிறோம். ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸும் வந்துருச்சு. டெஃபினேஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் அதனால தான் ஒன்றா போட்டிருக்காங்க. அடுத்தது எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி. முதல்ல இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபினா என்ன? இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி நான் ரெண்டா பிரிச்சிருவேன். ஒன்று வந்து வேதிக், இன்னொன்று நான் வேதிக். வேதிக்ல இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி என்னது? 6 ஸ்கூல்ஸ் இருக்கு. அதாவது எப்படி நடந்துக்கணும், எது சரி தவறு, இந்த மாதிரி கண்ணோட்டத்தோட வாழறது நல்லது, இதெல்லாம் ப்ரீச் பண்ணும். ரிலிஜன் தான் ப்ரீச் பண்ணும். நமக்கு வந்து சில ஸ்கிரிப்சர்ஸ் ப்ரீச் பண்ணுது. மோஸ்ட்லி வேதிக் அதோடைய பேஸ் என்னது? உபனிஷத்தா தான் இருக்கு. வேதாந்தாலாம் அதுல இருந்து தான் வந்தது இல்லையா? அப்போ அதுல இருந்து வந்து சில ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. அதையே வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? வேதம் சொல்றதையே நான் வந்து ஒரு கடவுள்னு சொல்றேன், இன்னொருத்த வந்து ஒரு ஸ்பெஷல் கடவுள், ஒரு நார்மல் கடவுள்னு சொல்றாங்க, இன்னொரு நிறைய கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா வேதிக்ல யோகா அண்ட் சங்கியா, நியாயா அண்ட் வைசேஷிகா, இன்னொன்னு உத்தர் அண்ட் மறந்துச்சு, பூர்வா அண்ட் உத்தர், உத்தர் அண்ட் பூர்வா, மீமாம்சான்னு சொல்லுவோம்.
இதெல்லாம் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் பேஸ்ட் ஆன் வேதா. இன்னொன்று நான் வேதிக். நான் வேதிக்ல ஒன்று புத்திசம், ஜெயினிசம் அண்ட் சார்வாக்கம். இதெல்லாம் இப்போ இந்த 6, அப்புறம் புத்திசம், ஜெயினிசம், சார்வாக்கா, இந்த 3 இதெல்லாம் வந்து ஸ்கூல் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ். இதுல புத்திசம், ஜெயினிசம் நிறைய எத்திக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும். எல்லாரையும் ஒன்னா பாரு, உனக்கு உண்மையா இருக்கிறது எனக்கு உண்மையா இருக்காது, என்னுடைய உண்மை உன்னோட உண்மையா இருக்காது, இது மாதிரி டாலரன்ஸ், இதெல்லாம் வந்து புத்திசம், ஜெயினிசம்ல ஜாஸ்தியா வரும். சார்வக்கா என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, உனக்கு எது சந்தோஷம் தருதோ அதுதான் உன்னுடைய எத்திக்ஸ். சரிங்களா? பாவம் புண்ணியம் உள்ளது, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, இதுதான் சார்வக்கா வருது. ஈட் மெரி அண்ட் என்ஜாய், சாரி, ஈட் ட்ரிங்க் அண்ட் மெரி, இதுதான் சார்வக்கா சொல்றது. அதான் அவரோட பேஸே பிலாசபி. உனக்கு சந்தோஷம் தர்றது நீ செஞ்சுக்கிட்டு இரு, வேத பத்தி கவலைப்பட தேவையில்ல. முக்கியமா இவர் வந்து இந்த வேதிக் பிலாசபி சொல்றதுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கா இருந்தாரு. வேதம் என்ன சொல்லும்? பிரம்மச்சரியம் கடம்புடி, மாம்சம் சாப்பிடாத, உன்னை வருத்திக்கோ, இதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் சார்வக்கா சொல்றது இதெல்லாம் பண்ண தேவையில்ல, இதெல்லாம் எத்திக்ஸ், இதெல்லாம் அவரோட எத்திக்ஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. இதை தாண்டி சோர்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ல இப்போ நான் சொசைட்டின்னு சொல்றதுல வந்து ஸ்கிரிப்சர்ஸும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இப்போ எது சரி தவறுன்றது யார் சொல்றது? சொசைட்டி சொல்லுது. சொசைட்டில ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, ரிலிஜன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டும் சொசைட்டியோட பார்ட்டா வந்துருது. அதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் நமக்கு முக்கியமான, அதாவது தமிழ் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் சரியா தவறா அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு ஈஸியா சொல்றோம். அப்ப எப்பவுமே திருக்குறள் என்ன சொல்லுதுன்றதையும் எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறது எக்ஸாமுக்கு கெயின்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து சில அதிகாரங்களே இருக்கு இல்லையா? அப்ப அந்த அதிகாரங்களை ஃபோக்கஸ் பண்ணி இது சரி இது தவறு, இது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த ஆஸ்பெக்ட்ல, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கலாம். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. இப்போ அப்புறம் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இங்க இன்ட்யூஷனலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதோடைய சோர்ஸ் இன்ட்யூஷனலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம்லாம் வெஸ்டர்ன் பிலாசபியோட தாட்ஸ். ஸோ அதான் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்திக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ, எதெல்லாம் எத்திக்ஸோட ஸ்கோப்னு புரிஞ்சுக்கோ, எந்தெந்த டைப் ஆஃப் சோர்சஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோ, இந்தியன் சோர்சஸ் என்ன இருக்கு, வெஸ்டர்ன் சோர்சஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அதை ஜட்ஜ் பண்ணு இல்லையா? ஸோ என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது அதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட். அப்புறம் அதுல ஜட்ஜ்மெண்ட்டும் ஓரளவு கடைசியில் வருது. இன்ட்யூஷனலிசம் நேமே இன்ட்யூட்டிவா தான் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாரும் உனக்கு சொல்ல தேவையில்லை இது சரி தவறுன்றது, நீயா யோசிச்சுனாவே உனக்கு புரிஞ்சிடும் சரி தவறுன்றது. அதான் இன்ட்யூஷனலிசம் சொல்றது. டீட்டெயிலாக வந்து கிளாஸஸ்ல பார்ப்போம். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ஏன்னா உன்னோடைய எக்ஸிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது இல்லையா? நீ வந்துட்ட, ஓகே, உன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு அப்புறம், நீ பிறந்ததுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்றது. அதாவது யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஃபாலோ பண்ண சொல்றாங்க, நீ ஃபாலோ பண்ற, கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ண வச்சுப்போம். நீ கண்ணை மூடிக்கிட்டு யோசிக்காம ஃபாலோ பண்றன்றது இருக்கு இல்லையா? அதுவே உன்னுடைய சாய்ஸ், நீ ஃப்ரீ வில்லா நீ பண்ற முடிவு. அப்போ அதுக்கு எனக்கு தெரியாதுங்க, நான் மட்டும் ஃபாலோ பண்ண இந்த தப்பு நடந்துருச்சு எனக்கு இல்லை, நீ ஃபாலோ பண்றன்னு முடிவு பண்ண, அதனால உனக்கு அந்த தப்பு நடக்குது. இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சொல்றது. இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒன்றுத்துக்கும் ஏதாவது சோர்ஸ்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ டே டு டே பிரச்சனைகள்ல சோர்சஸ்ல போய் பார்த்தோம்னா, சோர்சஸ்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? இப்போ வந்து அதுல போயிட்டு நான் இதுல அதை பத்தி சொல்லவே இல்லை, அதனால இதுல கரெக்டா தப்பான்னு நல்லா பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அங்கதான் வந்து இந்த ஸ்கூல்ஸ் வந்து இன்ட்யூஷனலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இப்போ இதுல வந்து ரெண்டும் கலந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ இன் காம்பினேஷன் இந்த இன்ஸ்டிடியூஷனலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் இந்த காம்பினேஷன்ல டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் வந்துருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு விஷயத்தையும் நீயா ஆராய்ஞ்சு புரிஞ்சிட்டாவே உனக்கு சரி தவறுன்றது புரிஞ்சிடும்.
ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எக்ஸிஸ்டென்ஷியலிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கூட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்க்கறது கரெக்டான கரெக்டான டெசிஷன். சரிங்களா? ஸோ இந்த சிலபஸ் ரொம்ப அழகாக வடிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இப்போ என்னாச்சு, எத்திக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், ஸ்கோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்கூல்ஸ் என்னென்ன சொல்லுது அதை தெரிஞ்சுக்கிட்டோம், வெஸ்டர்ன் சோர்சஸ் என்ன சொல்லுது தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ரிலேஷன் வித் இன்ஸ்டிடியூஷனலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இண்டிவிஜுவலிசம் அண்ட் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இது பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்க போறீங்க? எல்லாரும் எது தப்பு தப்பு சரின்னு சொல்றாங்கன்றது புரிஞ்சு போயிட்டு, உங்களுக்கு வந்து ஒருவேளை யாரும் அதை சொல்லலைன்னா அது நீங்களா என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தையோ ஒரு ஆளையோ ஒரு செயலையோ நீங்க சரி தப்புன்னு பிரிச்சு பார்க்குற அளவுக்கு பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ மாரல் ஜட்ஜ்மெண்ட் வருது, மாரல் அப்சல்யூட்டிசம் வருது, மாரல் ஆப்ளிகேஷன் வருது. இது எல்லாத்தையும் நீங்க ஒன்னாவே பார்க்கலாம். சரி தவறுன்றதை ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நீ வந்திருக்கணும். ரெண்டாவது, சில விஷயங்கள்லாம் வந்து அப்சல்யூட்டா சொல்லலாம். கொலை பண்றது தப்பு, ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து வார் கிரைம்ஸ்ன்றது தப்பு, ரேப் அண்ட் சைல்ட் லேபர் தப்பு இல்லையா? இதெல்லாம் அப்சல்யூட்லி இதுல டிஸ்கஷனே தேவையில்லை. எனக்கு கரெக்ட் நீ சொல்றதுக்கான அவசியமே இல்லை அந்த இடத்துல. ஸோ அப்சல்யூட்டா இதெல்லாம் மாரல் வேல்யூஸ்ல வருதுன்னு பார்க்கணும். ஸோ மாரல் ஆப்ளிகேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அது கூட லிங்க் பண்ணிக்கலாம் ஆப்ளிகேஷனை. சரின்னு தப்பு ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னு தெரியுது, அவனுக்கு உதவி பண்ணணும் இல்லையா, அதுதான் கரெக்ட். நீ ஆப்ளைஜா போய் பண்றியா, ஆர் யூ டூயிங் இட், அதுவும் ஆப்ளிகேஷன்ல வரும். ஜட்ஜ் யூ நோ வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். இதெல்லாம் வந்து அன்கொஸ்டினபிள் ரைட் ஆர் ராங்ஸ் ரைட்ஸ். அப்புறம் ஆப்ளிகேஷன்ஸ். சரி தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ சரியான விஷயத்த நீ செய்யறியா, தெரிஞ்சா மட்டும் போருமா, செய்யணும் இல்லையா, அதான் ஆப்ளிகேஷன். ஸோ இது மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் நோட்ஸ்ல இது எல்லாத்தையும் அழகாக கவர் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் நமக்கு எழுதுறதுக்கு. அதுக்கு மேலே எத்திக்ஸை வந்து நீங்க ரொம்ப படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பிஹெச்டி கூட பண்ணலாம். நாட் ரிக்வயர்ட் ஃபார் திஸ். இது இது என்டையர் திங் உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40 பேஜஸ்ல நோட்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தா சிம்பிளாக கவர் பண்ணலாம். ஈஸிலி ஸ்கோரிங் பேப்பர். யூபிஎஸ்சிலையும் வந்து எத்திக்ஸ்ன்றது சிலருக்கு புரியாமையே இருக்கும், சிலருக்கு புரிஞ்சிடும். அதை கிராக் பண்ணுறாங்க, புரிஞ்சது கிராக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேஜ் நோட்ஸ் தான் இருக்கும். அதுலேயே அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். டயக்ராம் போடுறது, ரைட் அண்ட் ராங், அது எழுதுகிற விதம், அது எல்லாமே முக்கியம் இல்லை. அடுத்தது வந்து ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னு என்னன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பர்சன், ஒரு ஆக்ட், ஒரு திங், எதுவும் ஆனா, ஒரு பிளேஸ், எதுவும் ஆனா இருக்கலாம். அது மேல உங்களுக்கு இருக்கிற கண்ணோட்டம், சரியான கண்ணோட்டம் தப்பான கண்ணோட்டம் அதெல்லாம் கொஸ்டின் கிடையாது. அதுக்கு மேல உங்களுக்கு இருக்கிற கண்ணோட்டம். ஒரு எலி, அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? சிலருக்கு வந்து எலி வந்து அவார்ட்டிவா இருக்காது, போச்சி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சிலருக்கு அப்படி இருக்கும். சிலருக்கு கருப்பாம்பூச்சை பார்த்தா பயமா இருக்கும். சிலருக்கு ஒரு கோவிலை பார்த்தா பிடிக்கும், சிலருக்கு கோயிலை பார்த்தா பயம் இருக்கலாம் இல்லையா, எந்த கோயில் பார்க்குறோம் அதெல்லாம். சிலருக்கு வந்து தண்ணி ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு தண்ணியை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அந்த கண்ணோட்டம் இருக்குங்களா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிளசண்டா இருக்கு, இதுதான் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி திங் இல்லையா. இப்போ ஆட்டிடியூட்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட் மேக்ஸ் அன் ஆட்டிடியூட், ஏபிசி. இது காக்னிஷன். காக்னிஷன்னா நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறது, ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறது இல்லைங்களா, இதெல்லாம் ஆட்டிடியூட்ஸ். எக்ஸாம்பிள் சொல்றேன். நியூக்ளியர் வேஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நியூக்ளியர் சிம்பிள் போட்டிருக்காங்க. அது நியூக்ளியர் சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, நியூக்ளியர்ல எவ்வளவு கெட்டதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்க பயப்படுவீங்க, அதுல இருந்து தூரம் இருப்பீங்க. ஒரு ஸ்டாப் சிம்பிள், ஒரு டேஞ்சர் சிம்பிள், இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்து வர்றதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும், சொல்லி கொடுத்தாதான் தெரியும். இல்லைன்னா அழகா இருக்கே அந்த பொம்மை அப்படிதான் போய் தொட போறோம். இன்னொன்று பிஹேவியர்.
பிஹேவியரில் என்ன வரும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர்றது இல்லைங்களா? ஒரு ஒரு அழகான ஒரு பூச்சி, நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு, போய் தொட்டு பார்க்கணும், தொட்டு பார்க்குறீங்க. தொட்டு பார்த்து ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கையெல்லாம் எரிய ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பூச்சியை பார்க்கும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தூரமா இருப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வர ஆட்டிடியூட் அது. இன்னொன்று அஃபெக்டிவ். அஃபெக்டிவ் அது பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு இமோஷன் வரும். ஹைட்டான இடத்துல நிற்கிறீங்க, எட்டி பார்க்குறீங்க, ஒரு பயம். ஏன் அந்த பயம்? ரைடிங்லாம் இருக்குது, விழமாட்டீங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் ஒரு பயம் இருக்கும். அது அஃபெக்டிவ். இட்ஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் இமோஷன்ஸ். இது மூணுமே கலந்து தான் நம்மளுடைய கண்ணோட்டம் இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும் டுவர்ட்ஸ் அ திங். ஸோ இதெல்லாம் ஒன்று தான். இப்போ ஏபிசி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆட்டிடியூடோட இன்ஃப்ளூயன்ஸ் வித் தாட் அண்ட் பிஹேவியர். தாட் அண்ட் பிஹேவியர் ஆட்டிடியூட் அஃபெக்ட் பண்ணும், ஆட்டிடியூட் தாட் அண்ட் பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணும். அந்த சைக்கிள் தெரிஞ்சுக்குவோம், அது ஆட்டிடியூட்ல வரும். அதுக்கப்புறம் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட். இன் ஜென்ரல் நமக்கு எத்திக்ஸ் பேப்பர் எழுதும் போதோ இல்லை படிக்கும் போதோ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ரெண்டுத்தையுமே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணலாம். பட் அகடமிஷியன் வியூவில் பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு சொசைட்டி நமக்கு சொல்ற விஷயம், சொசைட்டியில் எல்லாமே கலந்தது. மொராலிட்டின்றது ஒரு பர்சனல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் அ திங். சொசைட்டி என்ன சொல்லுது? மாமிசமும் சாப்பிடலாம், வெஜிடேரியன்ஸும் சாப்பிடலாம், வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சாப்பிடலாம்னு சொல்லுது. ஆனால் சில வெஜிடேரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க? மொரலி தப்புன்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ இட் இஸ் சப்ஜெக்டிவ். மொராலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அது பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட், அதாவது மாரல் ஆட்டிடியூட், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படி பாருங்களேன். உங்களுக்கு சரி தவறுன்னு புரிஞ்சதை வச்சு நீங்க ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, அது உங்களோட பிஹேவியர் அண்ட் தாட்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது. இன்னொன்று, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு ஒரு சொசைட்டிக்கான ஒரு பிரச்சனையை பார்க்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன். ரெண்டும் வேற வேற இருக்கலாம் பாருங்க. ரிசர்வேஷன் அப்படின்றது ஒன்று தான். அதை நீங்க உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அது கெயின்ஃபுல்லாக இருக்கு, பெனிஃபிஷியலாக இருக்கு அப்படின்னா எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பட் பொலிட்டிக்கலி ஒரு சொசைட்டி வந்து ப்ராக்ரஸ் ஆகும்போது ரிசர்வேஷன் வேணுமா வேணாமான்னு டிஸ்கஷன் வரும்போது உங்களோட பெனிஃபிட்ஸை தாண்டி சொசைட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கணும் இல்லையா? அங்கே பொலிட்டிக்கல் வந்துடும். நீங்க வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க வந்து ஒரு ஒரு ஊர்வலம் போகலாம். அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போது பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இருக்கணும். அங்கே பொலிட்டிக்கலி என்னது? எல்லா மதமும் இங்கே வாழ முடியும், எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸோட ஈக்குவல் டிக்னிட்டியோட வாழ முடியும்னு சொல்லிடுவோம். அப்போ பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இங்கே புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் வர்றது. இப்போ இந்த 2 பார்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவை பார்க்குறோம்ல, அதுதான் வந்து எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே எதெல்லாம் முக்கியம்? ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டா உங்களுக்கு எந்த வேல்யூஸ் உங்களை கைட் பண்ணணும், அந்த வேல்யூஸ் எத்திக்கலா இல்லையா? அப்போ இதை புரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த தேர்ட் பார்ட். ஸோ டிவிஷன் பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஹாஃப்ல 50% செகண்ட் ஹாஃப்ல வந்து அது கடைசி பார்ட்ல வந்து ஒரு 50% இருக்கும்ன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இதில் நிறையாவே வரும். மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து எந்த நேரத்தில் பப்ளிக் சர்வெண்ட் நைட்டு 8 மணிக்கு போயிட்டு இல்லை நைட்டு 10 மணிக்கு போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா, அவர் அந்த டைம்ல பண்ணணுமா கூடாதா, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது வந்து இங்கே படிக்க போகிறோம். அப்புறம் வந்து ஒரு ஒரு கன்சியூமர், பப்ளிக் கன்சியூமர் வராங்க, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சர்வீஸ் மென்டாலிட்டியோட நம்ம செய்யணும், அப்புறம் வந்து எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், இந்த ரீசன்ஸ்க்காக இந்த டெசிஷன் எடுக்கிறோம், இதெல்லாம் பெனிஃபிஷியரிஸ் நம்ம எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக வச்சிருக்கணும்,
டிஸ்கிரிமினேஷன், அப்புறம் வந்து பப்ளிக் பாலிசி ஒன்று டிவைஸ் பண்ணுறப்போ எதெல்லாம் மைண்டில் இருக்கணும், இவங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, சில அன்கொஷனபிள் மொரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா, டிக்டோரியலாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்னென்னலாம் எத்திக்ஸ் இருக்கணும் அப்படின்றத ரீச் பண்ணுறது தான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது எல்லாமே ஒரு கோர்வையாக பார்த்தோம்னா நம்ம இதை இந்த பேப்பர் நீங்கள் படித்து இந்த யூனிட்டை ஒழுங்காக படித்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது கெட்டதுன்றது ஓரளவுக்கு தெரியும். சில டைம் கெட்டது தான் பட் இட் இஸ் ஓகே அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த கிளாரிட்டி வரணுன்றதுக்காக தான், நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது அது அவங்க ஆஸ்பெக்டில். எக்ஸாமினேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸி 70-80 மார்க்ஸ் செக்ஷன். ஏன்னா ரொம்ப டிஃபைன்டாக இருக்கு. இது வந்து இப்போ யூபிஎஸ்சி மாதிரி கேஸ் ஸ்டடி, அப்புறம் வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ், வெஸ்டர்ன் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு போடல, ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இன்ட்யூஷனலிசம் அண்ட் எக்ஸிஸ்டன்ஷியலிசம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வெளிலேருந்து வரப்போகிறது கிடையாது. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எழுதுறவங்களும் என்ன சொல்ல போகிறாங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் என்ன கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களும் என்ன சொல்ல போகிறாங்க, இதுதான் அவங்களோட கைடிங் பாயிண்ட்ஸ் இல்லையா. இங்கேருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் இருக்க போது ஈஸி டு ரைட், ஷார்ட்டாக எழுதலாம், அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் வில் நாட் எக்ஸீட் மோர் தென் 50 பேஜஸ், மேக்ஸிமம் 50 பேஜஸ். இன் டீடைல், எவ்ரி செக்ஷன் இன் டீடைல் வித் கேஸ் ஸ்டடீஸ், வித் சினாரியோஸ் டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.